இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன போடுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிங்க. அடுத்து எண்ணெய் சூடணும். கிராம்பு, பட்டை, இஞ்சில், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிய வைக்கணும். கொஞ்சம் பொரிஞ்சோடனே 3 வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். வேகம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை முழுசாக போட்டால் சில பேருக்கு வாயில் சிக்கும், பிடிக்காமல் போயிடும். இதுமாரி கொஞ்சம் அடித்த மாரி போட்டிங்கன்னா பசங்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அப்படி கொஞ்சம் அடித்து போட்டு நல்லா வதங்கணும் எண்ணெயில். அப்போ தான் அந்த பச்சை வதம் போனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ என்ன சேர்த்துக்க போகிறோம்னா பச்சை மிளகாய் இருக்குது. ஏன்னா இப்போ பச்சை போட்டு வதக்கினோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு மாறிடும். அதனால் இந்த டைமில் போட்டு வதக்கினோம்னா நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக வதக்கிட்டு இதோட நம்ம ஏற்கனவே தக்காளி 3 தக்காளி எடுத்து அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். என்ன பண்ணோம்னா அடுத்தது நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். என்னென்னா நாங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஏன்னா முன்னாடியே சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்காது. இப்போ சேர்த்தோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். அப்போ தான் அந்த நம்ம வதக்கியிருக்கோம்ல தக்காளி, வெங்காயம், பூட்டை பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம்ல, அதுலேயும் நல்லா உப்பு மசாலாலாம் நல்லா இறங்கி சிக்கனோட வேகும்போது நல்லாயிருக்கும். வதக்காமல் அப்படியே போயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகாத்தூள். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இது நாங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான். காரம் வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். காரம் கம்மி தான். சேர்த்து அப்படியே ஒரு வதக்க பச்சை வாசனை போடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வதங்கி அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம்னா கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கிக்க வேண்டியது. ஏன்னா பச்சை ஸ்மெல்ல இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வதக்கும் போது ஹை ஸ்பீடில் வச்சு வதக்கினா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஸ்பீடில் வச்சு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு டைம் தான் கொஞ்சம் ஆகும், பரவாயில்ல. டேஸ்ட் வேணும்ல நம்மளுக்கு, அதனால் கொஞ்சம் டைம் வந்தால் பரவாயில்ல. வதக்கிட்டு இப்போ இதோட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கனை சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கழுவிட்டு வச்சாச்சு. அந்த சிக்கனை எடுத்து இப்போ இந்த மசாலாவோட சேர்க்க போகிறோம். அடுத்தது என்ன பண்ணோம்னா சிக்கனை போட்டு அப்படியே நம்ம கிளறி விட வேணும். அந்த மசாலா அந்த சிக்கனோட போய் நல்லா மிக்ஸ் ஆகணும். தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், அதே தண்ணி விடும். அது அந்த மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காரம் உப்பு எல்லாம் சிக்கனில் ஏறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அதில் போய் உரைக்கும் உப்பு காரம் எல்லாம் மசாலா. பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்குது. சிக்கன் மசாலாலாம் அதில் போய் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம அப்படியே எடுத்து போட்டு தண்ணி ஊற்றினோம்னா அதில் போய் சேராது. சிக்கனில் எந்த ஒரு இதுவும் உரைக்காமல் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா கிரேவி நல்லாயிருக்கும், சிக்கனும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும். இது வந்து எதுக்கு சாப்பிட்லான்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வேணால் கிரேவி மாரி வச்சுக்கலாம். சாதத்துக்கெலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா சாதத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ வந்து இட்லிக்கு வச்சுக்கலான்ட்டு கிரேவி மாரி வைக்கிறோம். எப்படி எல்லாம் மசாலாலாம் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அது இதுலேயே கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கணும்.
தீ ரொம்ப வைக்காதீங்க. இது ரொம்ப வச்சா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வதங்க விட்டோமா, எப்படி பார்த்தீங்களா முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ நல்லா சிக்கனில் அந்த மசாலாலாம் உரைச்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. ரொம்ப ஊற்றினீங்கன்னா குழம்பு போயிடும், குழம்பு மாரி போயிடும். நம்ம கிரேவி தானே இட்லிக்கு தோசைக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவு சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். பார்த்தீங்கன்னா இது போதும், ஏன்னா கிரேவி தானே தண்ணி போதும். இது ஏற்கனவே சிக்கன் வேறு தண்ணி விடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா நம்மளுக்கு கிரேவி கரெக்டாக வந்துடும். தண்ணி இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் இப்போ கலக்கி விட்டோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அக்கம் பக்கம்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே இங்கே சதுரி கலக்க பாருங்கள். அதெல்லாம் அப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு வேகிறதுக்கு டைம் கொடுப்போம். டைம் கொடுத்தது அப்புறம் பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நல்லா சுண்டி வந்துருக்கா கொஞ்சம். இப்போ இதோட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் மட்டும் இல்லை, தேங்காயோட கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா சுள்ளுங்க இருக்கும் இல்லையா. அதனால் இந்த தேங்காய் அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே 2 கொதி வந்தோடனே மல்லித்தழையை போட்டு இறக்க வேண்டியதான். பார்த்தீங்களா கெட்டியாக கிரேவி வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா இப்போ எப்படி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. அப்போ என்ன செய்யணும்னா மல்லித்தழை தூவி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க.